வணக்கம். வேதிரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. மைதிலி. முதலில் தலைப்புச் செய்திகள். புயல் இன்றிரவு கரையை கடக்கும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடரும் கனமழை. பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. பீகாரில் மகா கூட்டணிக்கு பெரும் வெற்றி. மீண்டும் முதல்வராகிறார் நிதிஷ்குமார். நூற்று 26 தமிழக மீனவர்கள் இன்று விடுவிப்பு. இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தற்பொழுது புயலாக மாற வாய்ப்புள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் பரவலாக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர் S.R. ரமணன், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது புதுச்சேரிக்கு தென்பகுதியில் 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதாக கூறிய அவர், இன்று இரவு காரைக்காலுக்கும் சென்னைக்கும் இடையே புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மேலும் புயலாக மாறுவதற்காகவும் ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த நிகழ்வின் காரணமாக கடல் கொந்தளிப்பாக இருப்பதன் காரணத்தினாலே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வானிலை ஆய்வு மைய தகவலை தொடர்ந்து சென்னை மற்றும் நாகப்பட்டினம், கடலூர் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அலுவலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு விடிய விடிய பலத்த மழை பெய்தது. தொடர்ந்து இன்னமும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை காரணமாக சாலைகளில் வெள்ளமாக தண்ணீர் பெருக்கெடுத்தோடியது. சென்னை மாநகரின் இயல்பு வாழ்க்கை நேற்று காலை முதலே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்குன்றம், ஆவடி, அம்பத்தூர், பொன்னேரி, ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் ஏரி, குளங்கள் நீர் நிரம்பி வருகின்றன. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மானாவாரியை நம்பி மழையை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இங்கே வந்து போன வருஷம் மழை இல்லாத கொஞ்சம் பயிரெலாம் காஞ்சிருச்சு. இந்த வருஷம் நல்லா கொஞ்சம் சுமாரான லேசான மழையாக அப்பப்போ பருவத்துக்கு தகுந்த மாதிரி மழை பெய்யறதுனால இப்போ நல்லாவே கொஞ்சம் பருத்தி, மக்காசோளம் எல்லாம் நல்லா இருக்குது. அதுபோல கடலூர், பரங்கிப்பேட்டை, ஆலப்பாக்கம், புதுச்சத்திரம், அண்ணாமலை நகர், சேத்தியாத்தோப்பு போன்ற பகுதிகளில் நேற்றிரவு தொடங்கி இன்று காலை வரை இடியுடன் கூடிய பெய்த கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, செஞ்சி, சங்கராபுரம், மரக்காணம் உள்ளிட்ட இடங்களும் பலத்த மழையை சந்தித்தன. திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, பாபநாசம் போன்ற பல இடங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனிடையே தொடரும் மழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், திருநெல்வேலி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர் மழை காரணமாக சென்னை பல்கலைக்கழக தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சென்னையில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடக்கவிருந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் தாண்டவன் தகவல் தெரிவித்துள்ளார். ரத்தான தேர்வின் மறுதேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான மகா கூட்டணி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியதை தொடர்ந்து மீண்டும் மாநிலத்தின் முதல்வராக நிதிஷ்குமார் பொறுப்பேற்கிறார். பீகார் சட்டப்பேரவைக்கு 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. வாக்குகளை எண்ணும் பணி நேற்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்றது.
வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி 178 தொகுதிகளை கைப்பற்றியது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 58 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. சுயேட்சைகள் உள்பட மற்ற கட்சிகள் 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. நிதிஷ், லாலு, மகா கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் 71 இடங்களிலும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 80 இடங்களிலும், காங்கிரஸ் 27 இடங்களிலும் வெற்றி பெற்றன. பாரதிய ஜனதா 53 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சிகள் 5 இடங்களையும் கைப்பற்றின. மகா கூட்டணியின் இந்த வெற்றியை பீகார் மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். பீகார் தேர்தல் வெற்றி தேசிய அளவிலும் எதிரொலிக்கும், மத்தியிலும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என நிதிஷ்குமார் பேட்டியளித்தார். தேர்தல் வெற்றிக்கு பின் பாட்னாவில் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுடன் பேசினர். அப்போது இந்த வெற்றியை தலைவணங்கி ஏற்பதாக கூறிய நிதிஷ்குமார், பீகாரை முன்னேற்ற வேண்டும், பீகார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற கூட்டாக உழைப்போம் என்று தெரிவித்தார். பீகார் தேர்தல் வெற்றி தேசிய அளவிலும் எதிரொலிக்கும் என அவர் கூறினார். तो एक जो देश भर के लोगों की निगाह टिकी हुई थी इस चुनाव पर, तो स्वाभाविक है कि बिहार के जो नतीजे आए हैं उसका एक राष्ट्रीय परिप्रेक्ष्य में भी मतलब है, और ये साफ हो गया कि पूरे देश में अब राष्ट्रीय स्तर पर विकल्प और सशक्त विपक्ष की चाहत लोग रखते हैं. அதுபோல செய்தியாளர்களுடன் பேசிய லாலு பிரசாத் யாதவ், மகா கூட்டணிக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்துள்ளதாகவும், பீகார் முதல்வராக நிதிஷ்குமாரே மீண்டும் தொடர்வார் என்றும் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதாவின் முயற்சியை பீகார் மக்கள் முறியடித்து விட்டதாகவும் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்தார். गोमा का ये सारा का सारा इलेक्शन कमीशन के रोक के बावजूद इन लोगों ने सोसाइटी को कम्युनलाइज करने का कोशिश किया, लेकिन बिहार के हिंदू भाई, मुस्लिम, गरीब, गुरबा इतने अलर्ट थे, और हम लोग अलर्ट किए भी थे, इनका सारा हथियार फेल हो गया. இதனிடையே பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் டெல்லியில் இன்று கூட உள்ளது. கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அத்வானி, ராஜ்நாத் சிங் உள்பட பல முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகார் தோல்வி பற்றி இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர்கள் 126 பேரை விடுவிப்பதற்கான நடைமுறை இன்று முடிவடையும் என இலங்கை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் 126 பேரும் நாளை தமிழகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த 3 மாதங்களில் ராமேஸ்வரம், மண்டபம், நாகை, புதுக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த 126 தமிழக மீனவர்களை இலங்கை படை கைது செய்துள்ளது. இலங்கை சிறைகளில் இவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களது 30க்கும் மேற்பட்ட படகுகளையும் இலங்கை கடற்படை கைப்பற்றி வைத்துள்ளது. இந்நிலையில் தீபாவளி திருநாளை ஒட்டி மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என இலங்கை அரசு அறிவித்திருந்தது. அதன்படி மீனவர்களை விடுவிக்கும் நடவடிக்கை இன்று முடிவடையும் என்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்தா அமரவீரா தெரிவித்துள்ளார். அதன்படி யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம் சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் இன்று மன்னார் மற்றும் ஊர்காவல்துறை நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டு விடுதலை ஆவார்கள் என தெரிகிறது. நாளை அவர்கள் தமிழகம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியாய விலைக் கடைகளில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு அளித்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நியாய விலை விற்பனையாளர்களுக்கு வழங்கப்படும் தொகுப்பூதியம் 5000 ரூபாயாகவும், கட்டுநர்களுக்கான தொகுப்பூதியம் 4250 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இவர்கள் தற்பொழுது பெற்று வரும் மொத்த ஊதியத்தில் 12.14% முதல் 14.87% வரை கூடுதலாக பெறுவார்கள் என்றும், இந்த ஊதிய உயர்வால் ஆண்டு ஒன்றிற்கு 51.65 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் முதல்வர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கோடநாடு முகாம் அலுவலகத்திலிருந்து 26 நாட்களுக்கு பின் முதல்வர் ஜெயலலிதா நேற்று சென்னைக்கு வந்து சேர்ந்தார்.
கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் கோடநாடு முகாம் அலுவலகத்திலிருந்து அரசு பணிகளை கவனித்து வந்த அவர் ஹெலிகாப்டர் மூலம் நேற்று கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்து சேர்ந்தார். அமைச்சர் வேலுமணி, மாவட்ட ஆட்சியர், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் முதல்வரை வரவேற்றனர். கேரள உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினர்கள் அப்போது முதல்வரை சந்தித்து ஆசி பெற்றனர். பின்னர் முதல்வர் சென்னைக்கு திரும்பினார். பனிப்பொழிவால் கடந்த 5 நாட்களாக மூடப்பட்டிருந்த காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள முகல் சாலை மீண்டும் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியை ரஜோரி, பூஞ்ச் மாவட்டங்களுடன் இணைக்கும் பழமை வாய்ந்த முகல் சாலையில் கடும் பனிப்பொழிவால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. இதனையடுத்து சாலை மூடப்பட்டது. தற்பொழுது பிர்பஞ்ச்பூர் பகுதியில் சாலையை மூடியிருந்த பனி அகற்றப்பட்டதை அடுத்து போக்குவரத்திற்காக இது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புயல் சீற்றத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை. 19 பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் புயல் சீற்றத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி இன்று இரவு சென்னை மற்றும் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரியில் உள்ள அவசர கால செயல் மைய கருத்தரங்கு கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட துணை ஆட்சியர் வின்சென்ட் ராயர், புயலால் கடலோர மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க 19 பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய அவசர உதவி மையத்திலே இது சம்பந்தப்பட்ட துறைகளை அழைத்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து, பொறுப்புகளை குறித்து அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட மற்றும் வந்து சேர வேண்டிய 15க்கும் அதிகமான விமானங்களின் சேவை தாமதமாகியுள்ளது. மழை காரணமாக சென்னை நகர போக்குவரத்து நெரிசலில் சிக்கி விமானிகள் வர தாமதமானதால் மும்பை மற்றும் மாலத்தீவு செல்லும் விமானங்கள் புறப்பாடும் தாமதமாகியுள்ளது. இதனால் தீபாவளிக்காக பல்வேறு ஊர்களுக்கு செல்ல தயாராக இருந்த பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் சாரல் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி நெருங்கிவிட்ட நிலையில் சிவகங்கை, காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பத்தூர் மற்றும் காளையார் கோவில் பகுதிகளில் நேற்று முழுவதும் சாரல் மழை பெய்தது. மாலை நேரத்தில் காளையார் கோவிலில் மட்டும் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடரும் மழை காரணமாக சாலையில் தேங்கியுள்ள நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கருப்பாநதி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் அப்பகுதியில் உள்ள ஊர்களுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியுற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கருப்பாநதி அணைக்கட்டிலிருந்து சீவலன் கால்வாய் மற்றும் பாப்பான் கால்வாய் வழியே அண்மையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த கால்வாய்களை தூர்வாருமாறு மக்கள் பலமுறை முறையிட்டும் அவை தூர்வாரப்படாததால் மதினா நகர் பகுதியில் உள்ள 3 வார்டுகளில் தண்ணீருடன் சாக்கடை நீரும் புகுந்தது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். தண்ணி எப்பமெல்லாம் பெருக்கெடுத்து ஓடி வருதோ அந்த நேரங்களில் முழுவதும் இந்த வார்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியான மைனா நகரனுடைய 10வது, 9வது, 8வது தெருவுகளில் எல்லா தண்ணி வெள்ள நீர்கள் உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கு. நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் உள்ள இறங்கி இந்த வேலையில் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை கோயம்பேட்டிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் பழுதடைந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் பயணிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபிநாத். தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்படுவதாகவும் குறிப்பிட்ட சில ஊர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் பயணிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் சென்னையில் தற்போது தொடர் மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் சில பேருந்துகள் பழுதடைந்துள்ளதாகவும் அதில் பயணம் செய்ய இடையூறாக இருப்பதாகவும் பயணிகள் தெரிவித்துள்ளனர்.
பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து ஃபுல்லாகவே வெளியில் கொடை பிடிச்சின்னு போகிற மாதிரி எல்லாம் பஸ்ஸுக்குள்ளேயே கொடை பிடிச்சின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பஸ்ஸில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து சாப்பிட்லான்னும் போது வரும்போது இங்கே வந்து ரேட்லாம் ரொம்ப டூ ஹெவியாக இருக்குது. ரேட்டு கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து சிதம்பரத்துலேருந்து அங்கே சென்னைக்கு ஒர்க் பண்ண வந்திருக்கோம். இப்போ தீபாவளிக்காக நாங்கள் கொண்டாடுறதுக்காக வீட்டுக்கு போகிறோம். இங்கே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். ஆனால் பஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பஸ் விட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே வர பஸ் எல்லாருமே மழை பெய்யறதுனால உள்ளார ஒழுகுது. அதாட்டி தண்ணி வர்றதுனால சரியாக ட்ராவல் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தற்போது விற்கப்படும் உணவுகளின் விலையும் அதிகரித்து உள்ளதாகவும் அதன் விலையை குறைக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து கோபிநாத். ஈரோட்டில் நேற்று மழை இல்லாததால் தீபாவளி பண்டிகை பொருட்கள் விற்பனை களை கட்டியது. பல ஆயிரம் மக்கள் கடை வீதிகளில் குவிந்ததால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் ஈரோடு கடை வீதிகளில் உள்ள இனிப்பு, பட்டாசு மற்றும் ஜவுளி கடைகளில் குவிந்த மக்கள் தங்களுக்கு தேவையானவற்றை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். கூட்டம் அதிகம் இருந்ததால் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் எவ்வித அச்சமும் இன்றி கடைகளுக்கு சென்று வர முடிவதாக பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நாங்கள் பர்ச்சேஸ்க்காக இந்த மாதிரி ஈரோடு பார்க்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாரும் செம கூட்டமாக இருக்குது. இது வரவே பயமாக இருந்துச்சு. பட் போலீஸ் பாதுகாப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுத்துட்ருக்கனால நாங்கள் இங்கே பாதுகாப்போட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்ண வந்திருக்கோம். சித்தோட்லேருந்து இங்கே ஈரோடு வந்திருக்கோம். பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது. நல்லா சேஃப்டியாக இருக்குது. கூட்டம் கொஞ்சம் பரவாயில்ல. அதிகமாக இருந்தாலும் சேஃப்டியாக இருக்குது. போலீஸ் பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது. இதேபோன்று ராமநாதபுரத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் தீபாவளி பொருட்களை வாங்கி சென்றனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் தங்கள் குடும்பத்துடன் திரண்டதால் கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதியது. சாலையோர கடைகளிலும் வியாபாரம் களைகட்டி காணப்பட்டது. தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஷோரூம் வந்திருக்கோம். இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கிட்ஸுக்கு, உமன், லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்கனால கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட்டத்தை கூட மைண்ட் பண்ணாமல் எல்லாம் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. சேலத்தில் தீபாவளி பொருட்கள் வாங்க குவிந்த மக்கள் கூட்டத்தால் கடை வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த ஒரு வாரமாக தீபாவளி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று அது உச்சத்தை எட்டியது. ஆர்வமுடன் குவிந்த பல்லாயிரம் மக்களால் சேலம் கடை வீதிகள் நெரிசலில் சிக்கி தவித்தன. பட்டாசு, துணி மற்றும் அலங்கார பொருட்கள் விற்பனை கடைகளில் சலுகைகளும் அறிவிக்கப்பட்டதால் கூட்டம் அலைமோதியது. மாலை நேரத்தில் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்ததால் சாலையோர வணிகர்கள் சிறிது கலக்கமடைந்தனர். புதுக்கோட்டையில் தொடர் மழை காரணமாக தீபாவளி பொருட்கள் விற்பனை மந்தமடைந்துள்ளதால் வணிகர்கள் கவலையடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீடிக்கும் மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி சேராக இருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற மனமின்றி உள்ளனர். தீபாவளி பொருட்களை கொள்முதல் செய்வதில் கூட ஆர்வம் காட்டாத அளவிற்கு சாரல் மழை விடாது பெய்து வருவதால் கூட்டம் அதிகமாக இருக்கும் புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் தற்பொழுது குறைந்த அளவிலேயே மக்கள் நடமாட்டம் காணப்படுகிறது. இதனால் பட்டாசு மற்றும் துணி விற்பனை வணிகர்கள் மற்றும் தரைக்கடை வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்போ வந்துட்டு மழை பெஞ்சனால எந்தவித பாதிப்பும் எந்தவித ஒரு பலனே இல்லாமல் மூடி வச்சுருக்கோம். எந்தவித ஒரு கொஞ்சம் கூட வந்துட்டு வியாபாரமே செய்ய முடியல. ஒரு முனிசிபாலிட்டியில் ஒரு ஓரமாக ஒரு நடை வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒரு கூடார மாதிரியே ஒரு அமைச்சு கொடுத்து ஒரு வழி பண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா வாடகை அதுக்குண்டான வாடகையை கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு வசதியாக இருக்கும். இதேபோன்று நாமக்கல்லில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்படுவதுடன் தீபாவளி பொருட்கள் விற்பனையும் மந்தமாக உள்ளது. மிக குறைந்த அளவிலான மக்களே கடைகளுக்கு சென்று தீபாவளி பொருட்களை கொள்முதல் செய்து வருகின்றனர். கொஞ்சம் காலையிலேருந்து மழை பெஞ்சா வரவே முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் விட்டுருக்குது. தீபாவளிக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லீவை கூட அனுபவிக்க முடியாமல் எம்ப்ளாயீஸாக இருக்கும். வெளியில் இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. இந்த லீவை கூட அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். பெரம்பலூரில் இடைவிடாத மழையிலும் மக்கள் ஆர்வமுடன் கடை வீதிகளுக்கு சென்று தீபாவளி பண்டிகை பொருட்களை கொள்முதல் செய்து வருகின்றனர். தொடரும் மழையால் கடந்த சில நாட்களாக விற்பனை மந்தமாக இருந்ததால் பெரம்பலூர் வணிகர்கள் கவலையில் ஆழ்ந்திருந்தனர். தற்பொழுது தீபாவளி நெருங்கிவிட்டதால் மழையை பொருட்படுத்தாமல் மக்கள் பட்டாசு மற்றும் துணி கடைகளுக்கு சென்று வருகின்றனர். ஆனாலும் மழையால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தரைக்கடை வணிகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தீபாவளி வர்றதுனால சாலை ஓரத்தில் இப்படி போட்டு விற்கிறான், வியாபாரம் பண்ணுறான். கூட்டம்லாம் வர்றாங்க.
ஆனால் இந்த மழை வந்து கெடுக்கிறதுனால எங்கள் வியாபாரம் பாதிக்குது ரொம்ப. ஏதோ இந்த தீபாவளி நம்பி தான் நாங்கள் அதை போட்டோம். கடைசியில் இப்போ இந்த மழை வந்து எங்கள் குழப்பவே கெடுக்குது. இது பெரிய நஷ்டமாக இருக்குது. தீபாவளி என்றாலே புது ஆடைகள், பட்டாசுகள், பலகாரங்கள் தான். தீபாவளி திருநாள் நெருங்கி வரும் நிலையில் துணிக்கடைகளுக்கு அடுத்ததாக மக்கள் அதிகம் விரும்புவது சுவையான பலகாரங்களை தான். இது பற்றி இன்றைய வேந்த சிறப்பு செய்தியில். நம்முடைய பண்பாட்டில் இனிப்புகளுக்கு முக்கிய இடம் உண்டு. தீபாவளியை முன்னிட்டு விதவிதமான இனிப்பு மற்றும் கார வகைகள் சந்தைக்கு வந்துள்ளன. சூடான விற்பனை ஒருபுறம், விற்பனைக்கேற்ப இனிப்புகள் தயாரிக்கும் பணிகள் மறுபுறம் என களை கட்டியுள்ளது. ஜிலேபி, மைசூர்பா, லட்டு, காஜு கத்லி உள்ளிட்ட இனிப்பு கார வகைகளின் தயாரிப்பு சுட சுட நடைபெற்று வருகிறது. இனிப்பு வகைகளின் மனம் நாசியை துளைக்கும் அளவில் மிகவும் பக்குவமான முறையில் பெரிய பெரிய தானியங்கி பாத்திரங்களின் மூலம் தயார் செய்யப்படுகிறது. தேவையான சுவை சேர்க்கப்பட்டு தகுந்த அளவில் வெட்டி எடுக்கப்பட்டு பேக் செய்யப்படுகிறது. இவ்வாறு செய்யப்படும் பலகாரங்கள் கடைகளுக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப இனிப்புகள் தயாரிக்கப்படுவதாகவும், இதனால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மக்கள் விரும்பி வாங்குவதாக கூறுகிறார் அடையார் ஆனந்த பவன் இயக்குனர் விஷ்ணு சங்கர். இந்த தீபாவளிக்கு பொதுவாகவே தீபாவளி பண்டிகையில் ஸ்வீட்ஸ்க்கு ரொம்ப ஆர்டர்ஸ் ஹெவியாக வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கிச்சனில் நாங்களும் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி ப்ரொடக்ஷனில் எவ்வளோ தூரம் நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அவ்வளோ தூரம் நாங்களும் இங்கே தயாராக இருக்கோம். அதிகரித்து வரும் தேவைக்கேற்றாற் போல பல்வேறு வகையான இனிப்புகள் செய்து விற்பனை செய்யப்படுகிறது. லட்டு, கேசர் பட்டி, காஜூர் பிஸ்தா ரோல், காஜூர் ஜாமுன், கேசர் பாதாம் ரோல் போன்ற பல வகையான இனிப்புகள் கடைகளை அலங்கரித்து வருகின்றன. ட்ரை ஃப்ரூட்ஸ், பெங்காலி ஸ்வீட்ஸ், பால் ஸ்வீட்ஸ், பாதாம், முந்திரி வகைகள் என காலத்திற்கேற்பவும் பரிசுகள் கொடுப்பதற்கு ஏற்றது போலவும் பேக் செய்து விற்பனை செய்யப்படுகிறது. இதில் தீபாவளிக்கு மைசூர் பாக்குன்றது ரொம்ப விசேஷம். அடையார் ஆனந்த பவன் பொறுத்த வரைக்கும் கடையில் போய் வாங்குறது இப்போ ஒரு கான்செப்ட், ஒரு நல்ல கான்செப்ட் ஆயிடுச்சு. டைம் சேவிங்கு, நல்ல வெரைட்டிஸும் வாங்கலாம். இப்போ ஸ்வீட்டு காரம் பண்ணுறதுக்கெல்லாம் வீட்டில் நேரம் இல்லாததுனால எல்லோரும் கடையில் வந்து வாங்கி புது புது ஐட்டமாக வாங்கி செலவு பண்ணுறாங்க. புது புது ஐட்டமில் கடையில் வந்தானாக்கா புது புது ஐட்டம்லாம் வாங்கி பண்ணலாம், தீபாவளி கொண்டாடலாம். இதே போன்று ஆவின் சார்பில் முந்திரி அல்வா, முந்திரி கேக் உள்ளிட்ட 5 வகை இனிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. விலை சற்று கூடுதலாக இருந்தாலும் தீபாவளி பலகாரங்களை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். தீபாவளி பண்டிகைன்னு சொன்னாவே முன்பெல்லாம் தீபாவளிக்கு தேவையான இனிப்பு மற்றும் பலகார வகைகளை அவர்களுடைய வீடுகள்லேயே முதல்ல செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான இந்த தீபாவளி பண்டிகை காலத்தில் குறிப்பாக இனிப்பு கார வகைகள் அனைத்தையுமே கடைகளில் சென்று வாங்குவது இப்போ வாடிக்கையாக வந்துட்டுருக்கு. மேலும் இந்த தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த வேளையில் மக்களுடைய கூட்டம் இந்த இனிப்பு கடைகளை நோக்கி அதிகமாகவே இருக்கு. வேந்தர் செய்திகளுக்காக அண்ணா நகரிலிருந்து நந்தினி. மாநில அளவில் குழந்தைகளுக்காக சதுரங்க போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மியான்மர் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடந்து வருகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மர் நாடாளுமன்றத்துக்கு கடந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக நேற்று சுதந்திரமாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் அதிபர் தெயின் செயினின் ஐக்கிய ஒருமைப்பாடு மற்றும் மேம்பாட்டு கட்சியான USDP கட்சியும் மியான்மர் நாட்டு எதிர்க்கட்சி தலைவரான ஆங் சாங் சூகியின் ஜனநாயக தேசிய லீக் கட்சி போட்டியிட்டன.
3 கோடி மக்கள் நேற்று வாக்களித்தார்கள். தேர்தல் முடிந்ததும் நேற்றிரவு முதல் வாக்கு எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த தேர்தலில் ஆங் சாங் சூகியின் கட்சியே வெற்றி பெறும் என்று எதிர்பார்ப்பு நிலவும் நிலையில் அவரது ஆதரவாளர்கள் ஆங் சாங் சூகியின் வீடு முன்பு திரளத் தொடங்கியுள்ளனர். பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் செர்பிய வீரர் ஜோகோவிச் ஆன்டி முரேவை வீழ்த்தி பட்டத்தை கைப்பற்றினார். பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் இறுதிப் போட்டி பாரிஸ் நகரில் நேற்று நடைபெற்றது. இதில் உலகின் முதல்நிலை வீரரான செர்பியாவைச் சேர்ந்த நோவக் ஜோகோவிச் பிரிட்டன் வீரரான ஆன்டி முரேவுடன் மோதினார். இதில் 6-2, 6-4 என்ற நேர் செட்களில் முரேவை வீழ்த்தி ஜோகோவிச் பட்டத்தை கைப்பற்றினார். இதன் மூலம் ஒரே ஆண்டில் 6 மாஸ்டர்ஸ் பட்டங்களை வென்ற ஒரே வீரர் என்ற பெருமையை ஜோகோவிச் பெற்றுள்ளார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் கோவா புனே அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமனில் முடிந்தது. புனே சத்ரபதி சிவாஜி திடலில் நடந்த இந்த போட்டியின் 33வது நிமிடத்தில் புனே அணி வீரர் சோஹராவ் கடத்தி தந்த பந்தை லிண்டோ கோலாக்கினார். ஆனால் அடுத்த 5வது நிமிடத்தில் கோவா வீரர் ரஃபேல் ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமனாக்கினார். கோவா அணியின் லூகா 43வது நிமிடத்தில் ஒரு கோல் போட முதல் பாதியில் 2-1 என கோவா அணி முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியில் இரு வீரர்களும் முனைப்புடன் ஆடினர். ஆட்டம் முடிவுறும் தருவாயில் புனே அணியின் ரோமானியா நாட்டு வீரர் ஆட்ரியன் மூடு அடித்த கோலால் ஆட்டம் 2-2 என சமனில் முடிவடைந்தது. Ryan Dess can find somebody. Jonathan Luca. In he goes, gets the shot. Oh no! They've got two, and Simonson's so disappointed. He lies prostrate. Lenny headed up to the edge of that 18-yard zone. It's in here for Mutu. Adrian Mutu has arrived in India. சதுரங்கம் குடும்ப உறவை வளர்க்கக்கூடியது. முதியவர்கள் சதுரங்கம் ஆடினால் அவர்களது மூளை தொடர்பான முதிர் வயது பிரச்சினைகள் தீர வாய்ப்புண்டு என சென்னை சிம்ஸ் மருத்துவமனையின் பெட்ஸ் இயக்குநர் திருமதி பத்மபிரியா ரவி குறிப்பிட்டார். சென்னையில் சிம்ஸ் மருத்துவமனையும் சென்னை மாவட்ட சதுரங்க கழகமும் இணைந்து 8 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான மாநில அளவிலான இருநாள் சதுரங்க போட்டிகள் நடத்தின. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் சதுரங்க கூடத்தில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 370 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள், சான்றிதழ்களை சிம்ஸ் மருத்துவமனையின் பெட்ஸ் இயக்குநர் பத்மபிரியா ரவி வழங்கினார். First, Tamil Nadu State level 2 days chess tournament. Points. Third place goes to first score potato. She scored 4 points. Hindu senior second score. She scored 5/5. She scored 5/5. பரிசளிப்பு நிகழ்ச்சியில் சிம்ஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் ராஜீவ் சிவசாமி, முதன்மை விற்பனை அலுவலர் SP பத்மநாபன், சென்னை மாவட்ட சதுரங்க கழக செயலர் G கணேசன் ஆகியோர் பங்கேற்றனர். பரிசளித்து பேசிய பத்மபிரியா ரவி, குழந்தைகள் மட்டுமல்ல முதியவர்களும் சதுரங்கம் விளையாட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்படி ஆடினால் முதிர் வயது பிரச்சனைகள் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். Recently there was a research done in England in the Journal of Medicine in old people on the age of 75 and above. When they start playing chess, it slows down their problem, the old age problem like dementia, Alzheimer, So I even request all the old people to play chess and take it as a hobby. Whenever they find time, playing chess either with your grandparents, your children, it also develops a family bonding. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புயல் இன்றிரவு கரையை கடக்கும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடரும் கனமழை. பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. பீகாரில் மகா கூட்டணிக்கு பெரும் வெற்றி. மீண்டும் முதல்வராகிறார் நிதிஷ்குமார். $126 தமிழக மீனவர்கள் இன்று விடுவிப்பு. இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் தகவல்.
இத்துடன் வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.